ஏதாச்சும் பண்ணணுங்க சார். ஏன்னா ஸ்டேஷனுக்கு போய் அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறப்ப நாங்களாம் வந்து ஏழைங்க சார். ஏன்னா பணம் காசு உள்ளவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கூலியே இருந்து புளிய பெருச்சுட்டானுங்க. என் பேர் பொன்னரசிங்கண்ணா. நான் வந்து உள்ளியக்கோட்டை. நான் அம்மா வீட்டிலே தான் நான் இருக்கேன். நான் தூளிப்பட்டியிலே தான், நான் 10 வருஷமாக தூளிப்பட்டிலே தான் இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சீட்டு போட்டு சீட்டு எடுத்திருப்பார் போல் இருக்குங்கண்ணா. சீட்டு கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வந்து சத்தம் போட்டு போனாங்க. நீ காசு கொடுக்கலாம் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தை அவனே இவனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினாங்க. நான் கெட்ட வார்த்தையிலே நிறைய பேசினாங்க. அவர் பயமுறுத்துட்டு ஊரை விட்டு வண்டிக்கு வெளியில் போயிட்டாருங்கண்ணா. வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து என்னையை அசிங்கப்படுத்துவாங்க. நீ வீட்டில் தானே இருக்க, நீ கையெழுத்து போட்டல, உன் புருஷன் தானே அது, உன் புருஷனுக்கு பதிலாக நீ கொடு. இல்லை இப்போ 21 தேதி ஊருக்கு வந்தாருங்கண்ணா. திங்கக்கிழமை 20 தேதி ஊருக்கு வந்தார். செவ்வாய்க்கிழமை நான் வேலைக்கு போயிட்டேங்கன்னா வீட்டில் வந்து அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் வந்து அவர்கிட்ட தேவையில்லாமல் வார்த்தை பேசி அசிங்கப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பிள்ளைங்க முன்னாடியே அவர் கெஞ்சிருக்காருங்கண்ணா. இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைங்க முன்னாடியே கெஞ்சிருக்காரு. காலில் உழுகாத குறையாக விழுந்து கெஞ்சிருக்காரு, எதுவும் பண்ணாதீங்க, நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமை அவர் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவனேன்னு பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்தேங்க, வேலைக்கு போயிட்டு வந்தேங்கண்ணா. வேலைக்கு போயிட்டு வந்த மயத்தில் அழுதுட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாரு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இது மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க என்னைய, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒன்று இல்லைன்னா நானே உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் அவருக்கு மணியரசுக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனவர். காசு சீட்டு கட்டினது வந்து சுபம் சீட்டுங்கண்ணா. அவரோட பேர் வந்து லோகநாதன். ஆனால் அன்னைக்கு வண்டி எடுக்க வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி அவங்க மாமனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மாமனை கூட்டிகிட்டு வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரு பேசியிருக்காரு. மறுபடியும் நான் இருக்கிறப்ப தான் பேசினார். வண்டியை கொண்டு வந்துருங்க இல்லை நான் சொல்லிட்டு அப்பயும் சொன்னார், ஏன் முன்னாடியே தான் சொன்னார். அதுக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரிலிங்கண்ணா. ஃபோனை வச்ச மயத்தில் வெளியில் வந்தார். நான் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி மணியரசு ஃபோன் பண்ணி இது மாதிரி பைக்கை கொண்டு வந்துருங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து பைக்கு கொண்டு வந்து நிப்பாடிடுங்க, காசை நான் கட்டிடுறேன், 1 லட்ச ரூபா காசை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உங்கள் வண்டி ஒன்றும் நாங்கள் முழுங்கி போட மாட்டோம், ஒன்று காசு இப்போயே கொண்டு வந்து 1 லட்ச ரூபாயை கொடு, இல்லைன்னா நீ கையெழுத்து போட்டு கொடு, வெத்து பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு கொடு, இல்லைன்னா நான் வண்டியை கொண்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கண்ணா. நான் சொல்லிட்டு இருக்கப்பே அவர் கூட பேசிட்டு இருக்கப்பே பிள்ளைங்க அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. அப்போ அத்தனை மயத்தில் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தா ஒட்டு துணி இல்லாமல் முடியாது தண்ணி எடுத்து ஊற்றி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரி விட்டுட்டு வந்து காலையில இறந்துட்டாரு 4 மணிக்கு. மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எங்க மேலேயே பழிய போடுறாரு. பாலோடு ஸ்டேஷனுங்கண்ணா. 1 லட்ச ரூபா கட்டணுங்கண்ணா. ரொம்ப இல்லைங்கண்ணா. 2 லட்ச ரூபா சீட்டுங்கண்ணா. பாதி அமௌண்ட் அவர் கட்டிட்டாரு. அந்த கட்டாத பெண்டிங் மட்டும் 1 லட்ச ரூபா கட்டலன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணி லாஸ்ட்ல என் புருஷனவே கொண்டுட்டாங்கண்ணா. அவங்க என் புருஷனுக்கு நீதி கிடைக்குன்னா அவங்கள ஏதாச்சும் பண்ணணுங்க சார். ஏன்னா ஸ்டேஷனுக்கு போய் அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறப்ப நாங்களாம் வந்து ஏழைங்க சார். ஏன்னா பணம் காசு உள்ளவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நாங்களாம் ஏழை தான், எங்களுக்குலாம் யாரும் கிடையாது தான்.